Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. ஆழி பேரலையின் கோர தாண்டவத்தால் எண்ணற்ற உயிர்கள் பலியான 21வது ஆண்டு சுனாமி தினம் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. வாரி சுருட்டிய பேரலைக்கு உறவுகளை இழந்து ஆண்டுகள் பல கடந்தும் ஆறாத ரணத்துடன் உள்ள உறவினர்கள் கடலில் பாலுடன் கண்ணீரையும் கலந்து நினைவஞ்சலி செலுத்தினர். நினைவிடங்களில் மலர் தூவியும் இறந்தவர்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை படையலிட்டும் கண்ணீர் சிந்தினர். 2004ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடிவிட்டு அயர்ந்து தூங்கிய அதிகாலை நேரத்தில் தனது ஆக்ரோஷத்தை காட்டிய சுனாமி கடலூர் மாவட்டத்தில் மட்டும் மீனவர் கிராமங்களில் 610 பேரை பலி வாங்கியது. உறவினர்கள் இறந்த நினைவு தினத்தை அனுசரித்த மீனவ மக்கள் முதுநகரில் இருந்து பால்குடம் மலர்களோடு மௌன ஊர்வலமாக வந்து சிங்காரத்தோப்பு கடலில் பால் ஊற்றி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி தினத்தையொட்டி நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடந்த சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். எண்ணற்ற உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு அமைக்கப்பட்ட சுனாமி ஸ்தூபியில் உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். கீச்சாங்குப்பம் மீனவர் கிராமத்தில் 610 பேரின் உடல்களை அடக்கம் செய்து அமைக்கப்பட்ட நினைவிடத்தில் மீனவர்கள் மோட்ச தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கீச்சாங்குப்பம் அரசு பள்ளியில் மாணவ மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சுனாமி தினத்தையொட்டி வேதாரண்யம் ஆறுகாட்டுத்துறை கடற்கரையில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உயிரிழந்த உறவுகளுக்கு கடற்கரையில் தர்ப்பணம் கொடுத்த உறவினர்கள் பழைய ரயில் நிலையம் அருகே உள்ள நினைவு ஸ்தூபியில் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து இழந்த உறவுகளுக்காக கண்ணீர் சிந்தினர். திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்தில் மீனவர்கள் ஊர்வலமாக வந்து சுனாமி நினைவு ஸ்தூபியில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி மீனவ கிராமத்தில் உள்ள தேவாலயத்தில் 100க்கும் மேற்பட்டோர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில் உறவினர்கள் மாலைகள் வைத்தும் மலர் தூவியும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். கொட்டில்பாடு மீனவ கிராமத்தில் பலியான 199 பேரின் நினைவு தூணில் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து மலர் தூவி உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி பேரலை தாக்கிய கோர சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடற்கரை சாலைக்கு பின்புறம் உள்ள கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினார். சுனாமியால் 500க்கும் மேற்பட்டோரை இழந்த காரைக்கால் மாவட்டத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவிடத்தில் உறவினர்கள் படையலிட்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.